தினம் தினம் பகவானுடைய பேரருளினால் இந்த நாம சங்கீர்த்தனமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவருடைய பெரும் கருணை இதை நாம தாமரைகளாக நாம் அவருடைய திருப்பாதங்களில் தாமரைகளில் சமர்ப்பித்து வருகிறோம். இத்தோடு இந்த நாள் முழுவதும் நம் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கருவியாக இருந்து அதை நான் செய்கிறேன் என்ற நினைப்பில்லாமல் சேவா தாமரைகளாக அவருடைய தாமரைகளில் சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். நமக்கு பகவான் இந்த உடலை கொடுத்து மூச்சுக்காற்றை அதில் போட்டு இந்த உடலுக்குரிய ஒரு வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார். அவரை நினைப்பதற்காகத்தான். அவரை நினைப்பது நம்முடைய வாழ்க்கையின் மையம். நாம் பிரதட்சிணம் செய்யும் பொழுது பகவானை சுற்றி சுற்றி வருகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ என்னுடைய வாழ்க்கையின் மையமாக இரு, என்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி வரட்டும், என்னுடைய சுக துக்கங்கள் எதுவானாலும் அது உன்னுடைய பராமரிப்பில் நடக்கட்டும், உன்னுடைய பேரருளால் அதையெல்லாம் நான் தாண்டி வருவேன், ஒரு பெருநிலையை அடைவேன், உன்னோடு ஒன்றுவேன் என்ற பிரார்த்தனையோடு செய்ய வேண்டிய பிரதட்சிணம் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு பிரதட்சிணமாக வர வேண்டும். இதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இத்தனை நாட்கள் பிரார்த்தனை ஒலிக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். அந்த பிரார்த்தனைகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்படும் பொழுது அது மனதுக்குள் நடைபெறுகிறது அல்லது தனியே நடைபெறுகிறது. இன்றைய பிரார்த்தனை பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள வன்முறையை முற்றிலும் மாற்ற வேண்டும். வாழ்க்கையின் லட்சியம் நாம் சாத்வீகமாக மாறுவதுதான். அப்படி சாத்வீகமாக மாறுவது என்பது இறைவனுடைய நினைப்பினால் மட்டுமே நடக்கும். இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவையெல்லாம் மக்கள் வாழ்க்கையில் புகுந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். இது தங்கள் அருளால் மட்டுமே சாத்தியம். இல்லை என்றால் எதற்கெடுத்தாலும் தப்பாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது, ஒரு பகையுணர்ச்சியோடு வன்முறையில் ஈடுபடுவது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதியும் சமாதானம் நிலவ வேண்டும். எந்த நாட்டிலும் மக்கள் மனதில் பகையுணர்ச்சியோ யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ வரவே கூடாது. இதற்கும் மேலாக தினம் என்று நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் மனதிலே சாத்வீக எண்ணங்கள் எழும்ப வேண்டும். வேண்டாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். எந்த தேசமாயினும் சரி, எந்த மதமாயினும் சரி, எல்லோருமே ஏதேதோ துன்பங்களில் சிக்கிக்கொண்டு மீண்டு வருவதற்கு வழி இல்லாமல் தவிப்பதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் இறைவனுடைய நீதி, கர்ம விதி, கர்ம பலன் என்ற பெயரில் நடைபெற்று வருகிறது. யாரும் எந்த கர்மத்தில் இருந்தும் தப்பிக்க முடியாது. நல்ல கர்மமோ கெட்ட கர்மமோ, நான் செய்கிறேன் என்ற நினைப்போடு செய்யும் ஒவ்வொரு கர்மமும் அதற்குரிய பலனை கொடுத்தே ஆகும். இந்த கர்ம விதியானது துல்லியமாக நடக்கும், சில சமயம் கொடுமையாகவும் நடக்கும். அது அவதாரங்களை கூட விட்டு வைப்பதில்லை. இதையெல்லாம் நாம் அறிவோம். ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. பகவானுடைய பேரன்பு, அவருடைய தயாள குணம், இதை மனதில் கொண்டு அவரிடம் வேண்டிக் கொள்வோம். உலகத்திலே யார் யார் எந்தெந்த துன்பங்களில் சிக்கி மீண்டு வர தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய கருணை எட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பும் உயர்வும் வாழ்க்கையில் வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் சேவகர்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்த நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும்.
தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் நாங்கள் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே சாத்வீக கருவிகளாக மட்டுமே நாங்கள் இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக நடக்க வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. உங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. அது தவிர பூர்வ ஜென்ம கர்மங்களினுடைய வாசனைகள் சூக்ஷ்மமாக இருந்து கொண்டு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. வெளி விஷயங்களோடு சேர்ந்து மீண்டும் மீண்டும் நம்மை பாவச் செயல்களில் எல்லாம் தூண்டுகிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் என்ற ஒரு பயம் வரும். இனம் தெரியாத பயம். யாரை கண்டு பயம், எதற்காக இந்த பயம் என்று கூட நமக்கு தெரியாது. சில சமயம் அது ஆட்கொல்லியாக மாறிவிடுகிறது. அதேபோல் விஷம் போன்ற கோபம் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களின் மேல் குற்றம் கண்டுபிடித்து அவர்கள் மேல் கோபப்படுவது. இயற்கையாக உள்ளவர்கள் தன் குற்றங்களை உள்நோக்கி பார்க்கவே மாட்டார்கள். அதனால் அவர்கள் என்றுமே திருந்த மாட்டார்கள். அவர்களுடைய கோபமானது விஷம் போல் முதலில் அவர்களை தாக்கி பிறகுதான் மற்றவர்களை தாக்கும். ஆக இத்தோடு பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் டிப்ரெஷன் என்று சொல்கிறோம். ஒரு துக்கம் கொண்டாடுதல், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், அளவுக்கு மீறி கற்பனை செய்து கொண்டு கவலைப்படுதலும், அதன் காரணமாக மன சோர்வும் மன உளைச்சலிலும் விழுவதும் மிகவும் சகஜமாகிவிட்டது. இதற்காக கவுன்சிலிங் என்ற ஒன்று, மாத்திரை மருந்துகள் வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆயினும் நம்முடைய பகவான் இதற்கெல்லாம் ஒரு உயர்ந்த மருந்து சொல்லியிருக்கிறார். அந்த மருந்து இறைவனுடைய நாமம். அது வலிமை மிக்க ஆயுதம். அந்த இறை நாமம் ஒன்று கூட வீணாகாது. அந்த ஒவ்வொன்றுக்கும் அணுகுண்டு போன்ற சக்தி உண்டு. அது நாம் செய்த பாப்பங்களை எல்லாம் அழிக்க வல்லது. புதிதாக பாப்பங்கள் செய்யவிடாமல் தடுக்க வல்லது. அது மட்டுமல்ல, நம்முள்ளே வாசனைகளாக குவிந்திருக்கும் பல ஜென்மங்களுடைய அந்த பதிவுகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. மனதை தூய்மைப்படுத்த வல்லது. ஆக பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும் கூட கையில் விழும் வேலைகள் எல்லாம் தங்களுடைய வேலைகள் என்பதை உணர்ந்து தங்களுடைய சேவையாக அதை ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது தங்கள் அருளால் மட்டுமே சாத்தியம். அது மட்டுமல்ல, வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால், தங்களுடைய சங்கல்பத்தினாலேயே வருகிறது. அது எங்களுடைய கார்மீக பலனாக, நாங்கள் பூர்வ ஜென்மங்களில் செய்த கர்மாக்களின் பலனாக அவை நடக்கிறது. ஆயினும் அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்வதால் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் எடுத்து வருகிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பமும் துயரமும் கூட இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு வருகிறது. அந்த ஆசீர்வாதம் எதற்கு? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. இல்லை என்றால் ஆன்மீகம் பக்கமே தலையெடுத்து பார்க்க மாட்டோம். அதனால் கஷ்டங்களை, நம்முடைய கர்மாவின் பலனாகத்தான் அந்த கஷ்டங்களையும் கொடுக்கிறார். நாம் யாருக்கு என்னென்ன துன்பங்கள் விளைவித்து யாரையெல்லாம் நோக அடித்தோமோ அந்த அனுபவங்கள் அத்தனையும் நமக்கும் வந்தே ஆக வேண்டும். இதுதான் கர்ம விதி. நாம் எல்லோருக்கும் அன்பையும் சுகத்தையும் தந்தோமானால் அந்த அன்பும் நல்லிணக்கமும் நமக்கு திரும்ப வரும். ஆயினும் எது நேர்ந்தாலும் அது இறைவனுடைய இச்சையினால் நடப்பதால் அதை பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், இந்த உலக நடப்புக்கான ஆசீர்வாதம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அது கண்டிப்பாக நம்முடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதை காட்டிக் கொடுப்பதோடு அது ஆசீர்வாதமாக முடிவதையும் பார்க்கலாம். இதனால் நம்முடைய மனம் தூய்மையாகும். இல்லையென்றால் என்ன நடக்கும்? வாழ்க்கை நம்மை புரட்டி போடும் பொழுது நிலைகுலைந்து போவோம்.
இறைவனை நொந்து கொள்வோம். பகவான் அடிக்கடி சொல்வார், 99 காரியங்கள் இந்த பிச்சைக்காரனுடைய தலையீட்டால் நன்றாக நடக்கும். ஆனால் ஏதேனும் ஒரு காரியம் இந்த இந்த பிரபஞ்சத்தின் சூழ்நிலையினால் மாறி நடந்தால் இது இந்த பிச்சைக்காரனின் தலையை போட்டு உருட்டுவார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். சொல்லி பெரிதாக கடகடவென்று சிரிப்பார். இதுதான் உலகம் என்று சொல்வார். ஆக எத்தனையோ பேர் நாம் பகவானை நொந்து கொள்கிறோம். அவர் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்றெல்லாம், செய்ததையெல்லாம் மறந்து செய்யவில்லை என்பதையே குற்றமாக பார்க்கிறோம். இதை நாம் விட்டொழித்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும் என்று அவரிடமே நாம் வேண்டிக்கொள்வோம். இல்லையென்றால் இறைவனை விட்டு விலகிவிடுவோம். மற்றவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணங்கள் என்று வெறுப்போடு அவர்களை குற்றம் சாட்டி மேலும் பிறவிகளை பெருக்கிக் கொள்வோம். ஆக பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிடைத்து எல்லாவற்றிற்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த அகம்பாவம், ஆணவம், நான் எனது என்ற சுயநலம், இதை தாங்கள் ஒழித்து ஆத்ம பாவத்தை மேலோங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு ஆத்மார்த்தமாய் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொள்கிறோம். வேண்டிக்கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராய். யோகிராம் சுரத்குமார்.